கன்மலை ஆகிய தேவன் நம்மை சுற்றி பாளை பிறகி பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளுக்குள்ளே நமக்கு மறைவிடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் அவரை நாம் கொண்டாடி மகிமைப்படுத்துவோம். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை சூழ நின்று பாதுகாத்தார். நம்மை அவருடைய நிழலிலே மறைத்து பாதுகாத்தார். இனிமேலும் நடத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்தன் கன்மலையானவரே, எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. எந்தன் கன்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. பாடுவோம் ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவருக்கு மகிமை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உலபாபாபா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah. Hallelujah. உலகத்திலே கூட கன்மலைகள் மிக முக்கியமானது. விசேஷமாய் ஒரு தேசம் போரிடச் செல்லுமானால் கன்மலைகள் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. மலைகளை தங்கள் எல்லைகளை வைத்திருக்கிறவர்கள் பொதுவாகவே அதிக பலன் உள்ளவர்களாக இருப்பார். எரியப்படுகிற அம்புகள், குண்டுகள் எல்லாவற்றுக்கும் மறைத்து கொள்ள அவர்களுக்கு ஒரு மறைவிடம் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த மலைகளுக்குள்ளே போய் ஒளித்து கொண்டு பாதுகாப்பாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக மலைகள் நமக்கு இருக்கலாம், சில பர்வதங்கள் இருக்கலாம். அது ஒரு மனிதனாக இருக்கலாம், அது ஒரு அந்தஸ்தாக இருக்கலாம், அது ஒரு குறிப்பிட்ட காரியமாக இருக்கலாம். ஆபத்து வரும்பொழுதெல்லாம் நாம் அங்கே ஓட நாம் தூண்டப்படலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, மலைகள் விலகினாலும் கர்ப்பதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. இந்த உலகத்திலே மறையாத, விலகாத, கைவிடாத ஒரு மலை, ஒரு பர்வதம் உண்டானார் அது தேவன் மாத்திரமே. அவர் மாத்திரமே நமக்கு அடைக்கலமானவர்.
ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். என்ன நடந்தாலும் அவர் மாறவே மாட்டார். அல்லேலூயா. மனிதர்கள் மாறிவிடுவார்கள், சூழ்நிலைகள் மாறலாம், அழைத்த தேவன் மாறவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருஷத்தின் 7 மாதங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருந்தார். இந்த புதிய மாதத்திலேயும் தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருப்பார். எத்தனை காற்று வீசினாலும், எத்தனை அம்புகள் எய்தாலும் தேவன் நம்ம கண்மலையாயிருந்து நம்மை பாதுகாக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும், பூமி நிலை மாறி மலைகள் அடுங்கினாலும் பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம், பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார், ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காலத்தை உணர்றீங்க? தேவன் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், எனக்கு பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நமக்கு கோட்டையும் துருகம் நம்பிக்கையுமாக இருந்து நீங்காமல் விலகாமல் நம்மை உம்மோடு கூட இருந்து வழி நடத்தி வருகிற ஹல்லேலூயா கண்மலையாகிய தேவனை எல்லாரும் ஆராதிக்கலாம், எல்லாரும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே, இந்த மாதத்தின் துவக்கத்திலே உமக்குள்ளே நான் போய் ஓடி சுகமாயிருப்பேன், ஒன்றும் என்னை அணுகாது ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் ஒரு கோட்டை இருக்கிறது, நம்மை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அந்த பாதுகாப்பை விலக்காத வரைக்கும் நம்மை எதிர்த்து வருகிற எந்த சக்திகளால் நம்மை மேற்கொள்ளவே முடியாது. உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்து தீமை விட்டு விலகின ஐஸ்வர்யவானாகிய யோபுவை பற்றி பிசாசு சொன்னான். அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா என்று ஆண்டவரை பார்த்து கேட்டான். தேவனுடைய ஒரு வேலி கண்ணுக்கு தெரியாமல் ஆவிக்குரிய மண்டலங்களிலே தேவன் நமக்காக ஒரு வேலி அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலி நம்மை சுற்றி இருக்கும்போது பிசாசு ஒன்று நம்மை தொடவே முடியாது, தீங்கு நம்மை அணுக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அணுகவே முடியாது. தேவன் நம்முடைய பாதுகாப்பை தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். இன்றைய காலையில் விசுவாசிப்போம். நான் ஒரு கோட்டைக்குள்ளே நுழைந்திருக்கிறேன், ஒரு கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீங்காது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது, சாத்தானுடைய
பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருந்தும் அவரை விட என் இயேசு பெரியவரே. இந்த உலகிலே இருந்தும் அவரை விட என் இயேசு பெரியவரே. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனை ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனைப் போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். என்னை ஆயனைப் போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டே, அணைத்து சேர்த்துக் கொண்டே. என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டே, அணைத்து சேர்த்துக் கொண்டே. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தக் கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
தீங்கும் தீண்டாது, இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் கானா ஊரிலே செய்த கல்யாண வீட்டிலே அவர் செய்த அற்புத கிரியைகளை நாம் எல்லாரும் அறிவோம். அதை வாசிக்கும்படியாக கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே நடத்தினார். நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவம் நன்றாக தெரியும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது ஆண்டவர் அதை நிறைவாக்கினதாக, அதிலே தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்ணினதாக நாம் சண்டே ஸ்கூல் பாடத்திலிருந்தே நாம் படித்திருக்கிறோம். ஆனால் அதிலே ஆண்டவர் என்னோடு திட்டம் தெளிவாக பேசி கர்த்தர் நடப்பிக்க போகிற கிரியைகளை எனக்கு காண்பித்த போது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை அடியான் உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன். இந்த முதலாவது நாளை கர்த்தரோடு ஆரம்பிக்கும்படியாக இங்கே கூடி வந்திருக்கிற இந்த அன்பான பிள்ளைகளை சந்தியும். உம்முடைய அளவற்ற கிருபையினாலே நீர் எங்களுக்கு திறந்து கொடுத்த இந்த வெப்சைட் மூலமாக ஆன்லைன்லேயும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களையும் நீர் சந்தியும். இந்த மாதத்தின் ஆசீர்வாதங்கள் இங்கேயும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் மேலும் அவர்கள் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மேல் வந்து இறங்கும்படி அடியான் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, மனிதன் கொடுக்கிறதும் தேவன் கொடுக்கிறதுமான நன்மைகளை நாம் இங்கே வாசிக்கிறோம். மனிதன் முந்தி கொடுக்கிறது, அவன் ஒரு ரசத்தை கொடுக்கிறான். ஆனால் தேவன் கொடுக்கிறது அதை காட்டிலும், மனிதன் கொடுக்கிறதை காட்டிலும் மேலான ஒன்றை தேவன் பாதுகாப்பாக வைத்திருந்து கொடுக்க வேண்டிய சமயத்தில் தேவன் கொடுக்கிறார். இதில் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், அந்த கல்யாண வீட்டுக்கு இயேசு வந்திருந்தார். அவருடைய அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் வந்திருந்தார்கள். கர்த்தருடைய சமூகம் அந்த திருமண வீட்டிலே இருந்தது. உண்மையாகவே அந்த திருமண வீடு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. ஆண்டவராய் இயேசுவே ஒரு திருமண வீட்டிலே, திருமண வைபவத்திலே பங்கு பெற்ற ஒரு மகிமையான ஒரு திருமண ஆராதனை அது. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னம் அங்கே இருந்தது. கர்த்தர் அங்கே இருந்தார், சீடர்கள் அங்கே இருந்தார்கள். இருந்தாலும் அந்த வீட்டிலே குறைவு என்பது வந்துவிட்டது. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்,
கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தை நாம் உணர்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவு என்பது வந்து விடுகிறது? ஏன் நஷ்டம் என்று வந்து விடுகிறது என்று நாம் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே ஒரு நல்ல பாடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல குறைவை ஆண்டவர் நிவர்த்தியாக்க வேண்டுமானால் எப்போ நிவர்த்தியாச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் அந்த குடும்பம் கீழ்ப்படிந்த பொழுதுதான் குறைவு நிறைவானது. தேவன் நம்முடைய வீட்டுக்கு வருகிறார். தேவன் நம்முடைய ஊழியத்திலே வருகிறார். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே வருகிறார். அவருடைய பிரசன்னத்தை ஒருவேளை ஆண்டவர் தரலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியும் பொழுது அவனுக்காக தேவன் மகிமையானதும் மனிதன் கொடுக்க முடியாததுமான ஒரு மகிமையான ரசத்தை, வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை காட்டவே இந்த அருமையான சம்பவத்தை எழுதி வைத்தார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்று நாம் சொல்லிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருப்போமானால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாமல் போய்விடும். அதனால்தான் இயேசுவின் தாய் அங்கே சொன்னார்கள், அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்து விடுங்கள். அதற்கு ஒரு விளக்கமோ அதற்கு ஒரு மாறு உத்தரமோ வேறு எதையுமே கேட்காதிருங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். பரிசுத்தவான்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அப்படியே செய்தார்கள். அது அவர்களுக்கு புரிந்ததோ அது அவர்களுக்கு புரியவில்லையோ, அது சரியென்று பட்டதோ அது தவறு என்று பட்டதோ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி சுதந்திரித்தார்கள் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆபிரகாமிடத்திலே போய் உன் பிள்ளையை வெட்டு என்று சொன்னால் அப்படியே செய்ய போனார். அதில் ஒரு காம்ப்ரமைஸே அல்ல, இது சரியா இது தவறா என்று சொல்லி அதில் ஒரு விளக்கத்தையோ ஒரு காம்ப்ரமைஸுக்குள்ளே வரவில்லை. தேவனுடைய வார்த்தை என்ன, கர்த்தர் என்ன சொன்னார், வெட்டுன்னு சொன்னார், நான் வெட்டுறேன், அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, தேவன் அதற்கு பின்பதாக ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அநேக சம்பவங்களை நான் வேதத்திலிருந்து நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு அதுவல்ல செய்தி. தேவன் நமக்கு வைத்திருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுவார். மீகா தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மீகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவருடைய கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவ்வளவுதானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ, என்னுடைய வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்போ நான் சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தைகள் நன்மை செய்கிற வார்த்தைகள். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிவோமானால், எல்லா பயத்தோடும் தாழ்மையோடு நான் சொல்லுவேன், நீங்கள் நன்மை அனுபவிப்பீர்கள்.
ஆகையினாலே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம், உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி 2ஆம் வசனம் கூட வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த 40 வருஷம் ஆண்டவர் உன்னை வனாந்தரத்தில் நடத்தினார். ஏன் நடத்தினார் என்று சொன்னால், இந்த 40 வருஷம் கர்த்தர் உன்னை சோதித்தார், கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தினார். இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தினார், கர்த்தர் உன்னை சோதித்தார். நீ அடிமைத்தன வீட்டில் இருந்தாய். அந்த அடிமைத்தன வீட்டில் இருந்து ஆண்டவர் உன்னை கொண்டு வந்தார். இந்த 40 வருஷம் உன்னை என்ன செய்தார் என்று சொன்னால், உன்னை சிறுமைப்படுத்தினார், உன்னை சோதித்தார். ஏன் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்தார் என்று சொன்னால், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயா, என் வார்த்தையை நீ நம்புவாயா, என் வார்த்தையை நீ செய்வாயா என்று உன்னை சோதிக்கும்படி நான் உனக்கு செய்தேன். 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று உனக்கு உணர்த்தும்படி மன்னாவினால் உன்னை போஷித்தார். ஏன் உன்னை சிறுமைப்படுத்தினார்? ஏன் உன்னை பசியினாலே வருத்தினார்? உன்னை ஏன் பசியாயிருக்க ஆண்டவர் வைத்தார்? அந்த சிறுமையிலேயும் பசியிலேயும் நீ ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். என்னை மனிதர்கள் அல்ல, தேவனுடைய வார்த்தையினாலே நான் பிழைக்க முடியும் என்பதை நீ தேவனுடைய வார்த்தையை பற்றி அல்லது தேவனுடைய வல்லமையை பற்றி நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உன்னை சிறுமைப்படுத்தினேன், உன்னை நான் வேதனைப்படுத்தினேன், அல்லது உன்னை பசியினாலே உன்னை நான் வருத்தினேன். ஏன் இந்த பாதையில் உன்னை நடத்தினேன் என்று சொன்னால், இந்த பாதை உனக்கு ஒரு கடினமாக இருந்திருக்கலாம், இந்த பாதை உனக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பாதையில் நீ ஒரு பாடத்தை படிச்சிருக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்னை பிழைப்பூட்டும், தேவனுடைய வார்த்தையினாலே நான் பிழைப்பேன். நீ அந்த கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமையை நீ அறிந்திருந்தால் நீ எங்கே போய் சேர முடியும்னு கேட்டிங்கன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நீ போக முடியும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஏன் அவர்கள் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு போக முடியலைன்னு சொன்னால், கர்த்தருடைய வார்த்தையை அவங்க விசுவாசிக்கலை, கர்த்தருடைய வார்த்தையினால் நடக்கும் என்று அவங்க நம்பலை. ஆகையினாலே தாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய வார்த்தையின்படி செய்வாயானால் இந்த 8வது மாதம் உன் குறைவை நிறைவாக்குகிற மாதம் அல்ல, இதுவரைக்கும் தேவன் உனக்காக வைத்திருந்த நல்ல ரசத்தை தேவன் உனக்காக தருவார். நான் சொல்லுவேன், நீங்கள் அநேக சம்பவங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எலியா 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எலியா
ஒரு குறைவுள்ள ஒரு வீட்டுக்கு போகிறான். அங்கே எத்தனையோ பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் எந்த வீட்டுக்கு போனான்னு சொன்னால், அடுத்த வேளை ஆகாரத்துக்கு இல்லாத ஒரு குறைவுள்ள வீட்டுக்கு தான் ஆண்டவர் அவனை அனுப்பினார். அங்கே போய் ஒரு அப்பத்தை என கொண்டு வா என்று சொன்ன பொழுது, அவள் புசித்து நான் சாக போகிறேன் என்று சொல்லுகிற நிலையிலே தான் அந்த நிலை அங்கே இருந்தது. ஆனால் எலியா சொல்லுகிறார், நீ முதலாவது ஒரு அப்பத்தை நீ எடுத்துக்கொண்டு வா, உன்னுடைய வீட்டிலே அப்ப குறைவு இனி வராது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உனக்கு சொல்லுகிறது. வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உனக்கு, மனுஷன் உனக்கு நீ வச்சிருந்த பிரயாசம், நீ வச்சிருந்த முயற்சி, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட். இனி உனக்கு அப்பம் கிடைக்கிறதுக்கு வழியே இல்லை. இனி நீ சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. நீயும் உன் பிள்ளைகளும் பிழைக்கிறதுக்கு வழியே இல்லை. உன் வாழ்க்கையில் இனி ஜீவனோடு இருக்கிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால், நீ உழைக்காமலே, நீ பிரயாசப்படாமலே, நீ முயற்சி செய்யாமலே உன் பாத்திரத்தை நிரப்புவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவள் தேவனுடைய வார்த்தையை நம்பினாள். அந்த விதவை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்தாள். என்னுடைய முடிவு என்னன்னு சொன்னால், என்னதான் காலமெல்லாம் உழைச்சிருந்தாலும் சேவிங் இல்லை. தேசத்தில் பஞ்சம் வருகிற, தீருகிற, மழை வந்து பஞ்சம் தீருகிற வரைக்கும் இந்த ஏழை விதவையினுடைய வீட்டிலே அப்பமும் குறைஞ்சு போகலை, எண்ணெயும் குறைஞ்சு போகலை. இந்த அப்பமும் இந்த எண்ணெய் எப்படி வந்ததுன்னு கேட்டால், அவள் பட்ட பிரயாசத்தினால் அல்ல, அவள் பட்ட முயற்சியினால் அல்ல, அவள் எடுத்துக்கொண்ட பெரிய உழைப்பினாலே அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது தேவன் அவளுடைய பாத்திரத்தை ஆசீர்வதித்தார். இந்த அருமையான ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலே தேவன் நமக்கு நன்மை செய்ய திட்டமிட்டிருக்கிறார். தேவன் ஏதோ ஒன்றை, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்திராத ஒரு நன்மையை, ஆசீர்வாதத்தை தேவன் யாருக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், எல்லாருக்கும் அல்ல. இந்த 8வது மாதம் 1ஆம் தேதியிலே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன், உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்வேன் என்று எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு குடும்பம் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அந்த குடும்பத்திற்கு நான் இயேசுவின் நாமத்திலே எல்லா பயத்தோடும் எல்லா தாழ்மையோடும் நான் சொல்லுவேன், ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு இதுவரைக்கும் வைத்திருக்கிற, இதுவரைக்கும் கொடாமல் வைத்திருக்கிற நல்ல ரசத்தை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8வது மாதம் எனக்கு உள்ளத்தில் தெரிகிறது, தேவன் இதுவரைக்கும் அனுபவித்திராத விதத்திலே, இதுவரைக்கும் கூடாத விதத்திலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பதற்கு, நல்ல ரசத்தை தேவன் தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். நான் ஒன்றுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, எனக்கு ஒரு சுபாவத்தை தாரும், உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அனுபவத்தை எனக்கு தார். அவர் நல்ல ரசத்தை மாத்திரம் அல்ல. நான் இதை யோசித்து பார்த்தேன். ஆண்டவர் என்னை வேகமாக, என்னை வேதத்தில் பல பகுதிகளுக்கு நேராக என்னை சிந்திக்கும்படி அனுப்பினார். இவைகளெல்லாம் நமக்கு தெரிந்தவைகள். ரொம்ப நான் மறுபடியும் சொல்வேன், ஆனால் சண்டே ஸ்கூல் பாடங்கள். ஆனால் என்னுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். நீ இவைகளை சிந்தித்து நீ உன் வாழ்க்கையிலே செய் என்று சொன்னார். அங்கே 2வதாக நீங்கள் வாசிப்பீர்களானால், யோபினுடைய வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
அந்த யோபு சிறுமைப்பட்டவராக, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தவராக, ஒரு குறையுள்ள ஒரு மனுஷனாக, மிக வேதனை அனுபவிக்கிற ஒரு மனிதனாக அவர் பட்ட வேதனையை வேத புஸ்தகத்தில் வேறு யாரும் அனுபவித்ததாக நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு சிலர் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்க, நான் யோபை போல சோதிக்கப்படுறேன்னு. ஆனால் அவனுடைய பாதையில் யாரும் கடந்து போகலை. ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, யோபு 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்பீர்களானால், யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் யோபுக்கு முன்னிருந்த, கல்யாண வீட்டிலே முன்னே ரசம் இருந்தது, பட் அது குறைவா வந்துருச்சு. ஆனால் இப்போ நல்ல ரசத்தை கொடுக்கிறார். யோபுக்கு முன்ன இருந்தது, ஒரு சீர் இருந்தது, ஒரு ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் இப்போ ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்த பொழுது அவருக்கு முன்னிருந்ததை காட்டிலும் இரட்டத்தனையாய் கொடுத்தார். நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த முன்னிலிருந்த ஆசீர்வாதம் அவருக்கு எல்லாமே குறைபட்டு போயிடுச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். இதை நீங்க வாசித்து பாருங்க. யோபுக்கு தேவன் சொன்ன கட்டளையை கீழ்ப்படிந்த பொழுது மாத்திரமே இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அங்கே அவருக்கு சுகவீனம் வந்துடுச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவர்களுக்கு நீண்ட ஒரு ஆர்குமெண்ட், ஒரு வாக்குவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இடையிலே கர்த்தர் பிரவேசித்து அவர்களோடு பேசுகிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உன்னுடைய சிநேகிதனுக்காக நீ ஜெபம் பண்ண, விண்ணப்பம் பண்ண. என்ன ஜெபம் பண்ண? உன் சிநேகிதன் மேலே ஆக்கினை வராதபடி, உன் சிநேகிதனுடைய ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபம் பண்ண. அவன் ஜெபம் பண்ணின உடனே தேவன் இரண்டத்தனையாய் கொடுத்தார். இதற்கு அவன் கீழ்ப்படிந்தான். நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம நினைக்கிறோம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார்னு சொல்கிறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்ம ஜபிக்கிறது ஜெபம் அல்ல. ஒருவேளை நாம் என்ன சொல்லுவோம் தெரியுமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜபிக்கிறேன் பிரதர். நம்ம ப்ரேயர் லிஸ்ட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நமக்கு நெருங்கின உறவினர்கள், நம்ம நேசிக்கிறவங்க, நம்ம அடிக்கடி உதவி செய்கிறவங்க, நம்ம அன்பு பாராட்டுறவங்க. நம்ம ப்ரேயர் லிஸ்ட்டில் அவங்க தான் இருப்பாங்க. நம்ம ஜப லிஸ்ட்டை எடுத்து பாருங்கள். நீங்கள் யாருக்காக ஜபிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜபத்தில் யாருக்காக ஜபிக்கிறீங்க? உங்களுக்கு நெருக்கமானவங்க, உங்களை அடிக்கடி சிஸ்டர் பிரதர்னு கூப்பிடுறவங்க, இல்லை உங்களுக்கு உதவி செய்கிறவங்க, இல்லை உங்கள் ஆபத்தில் உதவி செய்கிறவங்க, அவங்க தான் நம்ம ப்ரேயர் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் யாருக்காக ஜெபம் பண்ண சொன்னார்னா, சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண சொன்னார்னு சொன்னால், அந்த சிநேகிதர் யார் அப்படிங்கிறது நீ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பைபிளில், ஏன் ஆண்டவர் சிநேகிதருக்காக ஜபிச்சுனா ரொம்ப ஈஸி, பட் இந்த சிநேகிதருக்காக ஜபிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? நீங்கள் யோபு புஸ்தகத்தை முழுது வாசித்தீங்கன்னா இந்த சிநேகிதர் யாருங்கிறது தெரியும். பேர் தான் சிநேகிதர், பேர் தான் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்க. அவன் வியாதிப்பட்ட போது யாருமே வரல, ஆனால் அவங்க தான் வந்தாங்க. ஆனால் அவங்க வந்தாலும் அவங்க எப்படிப்பட்ட சிநேகிதர்கள் என்பதை நீங்கள் யோபின் புஸ்தகத்தை நீங்கள் ஆழமாய் வாசித்தீர்களானால் இவன் எப்படிப்பட்ட சிநேகிதர்களுக்காக ஜபிச்சாங்கிறது தெரியும். நான் 1-2 காரியங்களை நான் உங்களுக்கு தருகிறேன். யோபின் புஸ்தகம் 6வது அதிகாரம் தயவு செய்து 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும். இல்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். 6:14 யோபு 6:14 உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். ஒரு உபாதிக்கப்படுறான், ஒரு நண்பன் உபாதிக்கப்படுறான், ஒரு சிநேகிதன் உபாதிக்கப்படுறான், வாதிக்கப்படுறான். உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் என்ன கிடைக்கணும்? ஒரு ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், நான் வாதிக்கப்படுறேன், எதுக்கு என் ஃப்ரெண்டை வச்சுருக்கேன்?
ஆபத்து காலத்தில் உதவி செய்யத்தான் ஒரு ஃப்ரெண்டு. அவர் சொல்கிறாரு, உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனாலே தயை கிடைக்கணும், நன்மை கிடைக்கணும். தயை என்று சொல்லுகிறது நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தயை. நீ நன்மை செய்யட்டா கூட நன்மை செய்கிற விருப்பமாக இது உனக்கு வேணும். சில சொல்லுவாங்க பாருங்க, டேய் உனக்கு இந்த நேரம் உதவி செய்யணுடா, என்னன்னு தெரியல, என் கையை கடவுள் கட்டிட்டு போட்டாரா, செய்ய முடியலடா அப்படின்னு ஒரு அங்கலாய்க்கிற இருதயமாயில் உங்கள்கிட்ட நான் எதிர்பார்த்தேன். நீ செய்யத்தான் செய்யலடா, எனக்காக ஒரு பரிதாபப்படுறதாயில் எனக்கு ஒரு நன்மை இருக்கணும் அப்படியே நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா தேவனுக்கு பயப்படாதவனுங்களாக இருக்கிறீங்க. கொஞ்சம் கூட நீ கடவுளுக்கு பயப்படலை. எனக்கு நன்மை செய்யாத நண்பர்கள். இந்த வேதனைப்படுற வேளையில், இந்த உபத்திரவப்படுகிற வேளையில், இந்த கஷ்ட காலத்தில், இந்த பாதிக்கப்படுற வேளையில் நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாம் வசதி இருக்குடா, நீங்கள் எனக்கு உதவி செய்யலடா, நன்மையே செய்யலை. நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யாத நண்பர்களுக்கு ஆண்டவர் ஜெபிக்க சொன்னார். நீங்கள் இன்னும் வாசித்து பாருங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம், தயவு செய்து 22ஆம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை, பொய்யனை பார்க்கிலும் தரித்திரன் வாசி. மன்னித்துக் கொள்ளுங்கள், நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீதிமொழிகள் 6, யோபு 6:25. செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு, உங்கள் கடிந்து கொள்ளுதலினாலே காரியம் என்ன. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செம்மையான வார்த்தைகளிலே எவ்வளவு வல்லமை உண்டு, கடிந்து கொள்ள நீங்கள் வார்த்தைகளை யோசித்து நம்பிக்கையற்றவனுடைய வார்த்தைகளை காற்றிலே விட்டு விடுகிறீர்களோ, இப்படி செய்து திக்கற்றவன் மேல் நீங்கள் விழிந்து உங்கள் சிநேகிதனுக்கு என்ன விட்டுருங்க. எப்படிப்பட்ட ஃப்ரெண்டுக்கு ஜெபம் பண்ண சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? இவன் சிநேகிதன் என்னச்சா, செம்மையான வார்த்தையில் எவ்வளோ நன்மை இருக்குடா, ஆனால் செம்மையை நல்ல வார்த்தை எனக்கு சொல்ல வேண்டிய வேலைடா, எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய வேலைடா. நீங்கள் ஃப்ரெண்டுன்னு எதிரில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் எனக்கு என்ன வெட்டுறீங்க, படுகுழியை வெட்டுறீங்கடா. சிநேகிதருக்காக ஜெபம் பண்ண அப்போ நான் சொல்லுவேன், இவனுங்க யார் என்று கேட்டால், நன்மை செய்ய திராணி இருந்தும் நன்மை செய்யாதவனுங்க. இவனுங்க யார் தெரியுமா? சிநேகிதன் என்ற போர்வையில் படுகுழியை வெட்டினவர்கள். நான் இன்னும் சொல்கிறேன், யோபின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரி அழுதுகிட்டு இருக்கிறேன். நான் அழுறேன், என் கண்ணு கண்ணீராய் சொரிகிறது. என்னை ஆறுதல் படுத்த வேண்டிய இவனுங்க உட்கார்ந்து என்ன பரியாசம் பண்ணுறானுங்க, கேலி பண்ணுறானுங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு யோசித்து பாருங்க. படுகொலி வெட்டுறானுங்க, நன்மை செய்யாமல் தீமை செய்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் அழுதுகிட்டு இருக்கேன், என் கண்ணு கண்ணீரை சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இவனுங்க உட்கார்ந்து சிரித்து பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. 19ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள், நான் சிநேகித்தவர்கள் எனக்கு யாராக இருக்காங்க. இதான் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னால், எந்த ஃப்ரெண்டுக்காக ஜெபம் பண்ண சொன்னார்னா, என்னை வெறுத்தவர்கள் என்னை வெறுக்கிறாங்க, எனக்கு விரோதிகளாக இருக்கிறாங்க, என்னை பரியாசம் பண்ணுறாங்க. நான் அழுகிற வேளையில் என்னை பார்த்து பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு படுகூலி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நன்மை செய்கிறதுக்கு, எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு தருணம் இருந்துச்சு, பட் நன்மை செய்யலை, என்னை விட்டுட்டாங்க. அவங்கள பார்த்தா ஆண்டவர் சொன்னார்,
உன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். நீங்கள் யாருக்காக ஜெபம் பண்ணுறீங்க? யோசித்து பாருங்க. நம்ம சிநேகிக்கிறவர்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நாம் ஜெபம் பண்ணுவோம், நம்ம அடிக்கடி விசிட் பண்ணுறவங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம், நம்ம ஆபத்தில் நமக்கு உதவி செய்தவங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்ம கூலி வெட்டுறவனுக்கு ஜெபம் பண்ணுவோமா? என்ன ஜெபம் பண்ணுவோம்? நம்ம கூலி வெட்டுறவனுக்கு, ஆண்டவரை இன்னொரு கூலியை வெட்டி அவனை தள்ளும். நீ தானே பழி வாங்குவேன்னு சொன்னியரு, நீர் பதில் செய்வேன்னு சொன்னியர்ல, என் கண்ணால் பார்க்கட்டும். நான் 6 அடி கூலியில் உட்காந்தா அவன் 12 கூலியில் உட்காரணும், உழணும். அதான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். சத்துருவுக்கு நாம் அதான ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சத்துருடைய சிறை இருப்புக்கு யோபு ஜெபம் பண்ணான். அதனால ஆண்டவர் என்ன கொடுத்தாருன்னு சொன்னீங்கன்னா, த டபுள் போர்ஷன், முன்னிருந்ததை காட்டிலும் இரட்டத்தனையாய் கொடுத்தார். இந்த நாளிலே நம்முடைய ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ஜெப வாழ்க்கை மாறணும். நம்முடைய ஜெபத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும். நம்ம சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறதுனால நோ யூஸ். இந்த உலகத்தில் நம்ம பகைச்சு, நம்ம வெறுத்து, நம்மை பரியாசம் பண்ணி, நமக்கு படுகூலி வெட்டினவங்களை, உங்கள் இருதயத்தில் உள்ள பகைகளையும் விரோதங்களை எடுத்துட்டு அவங்களை அன்பு கூர்ந்து நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் ஜெபிக்க தொடங்குவீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார்னா, நீ இழந்து போனதை உனக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உனக்கு வச்சிருக்கிறேன். நம்முடைய ப்ரேயர் லைஃப் மாறட்டும், நம்ம ஜெப வாழ்க்கை மாறட்டும். இந்த 8வது மாதம் வரைக்கும் 7 மாதங்கள் உங்கள் மனதில் யாரை குறித்து கசப்பாக, எனக்கு இப்படி செய்யாமல் விட்டுட்டானே, எனக்கு உதவி செய்யாமல் போயிட்டானே, எனக்கு உதவி செய்யலையே, இந்த கசப்புகளை நீங்கள் மனதிலே வைத்து, அவங்க பண்ணின பரிகாசங்கள், அவங்க வெட்டின குழிகள், இவைகளை மனதிலே வைத்து நீங்கள் வளர்த்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் 7வது மாதத்தோடு குழி தோண்டி புதைத்து விட்டு 8வது மாதத்தில் உங்கள் ஜெபத்தை அவர்களுக்கு நேராக எடுங்கள். நான் சொல்லுவேன், 8வது மாதம் உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற மாதமாக, முன்னிருந்ததை காட்டிலும் நீங்கள் ஒருவேளை இப்பொழுது இழந்த நிலையிலே இருக்கலாம். ஆனால் இந்த 8வது மாதம் நான் விசுவாசிக்கிறேன், நீ முன்னிருந்ததை காட்டிலும் இரட்டத்தனையான நன்மையை நான் உனக்கு தருவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே வாக்கு பண்ணினவர், அதை நிறைவேற்றுவார். 3வதாக ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்தை, ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10 11 வசனத்தை வாசிக்க. உன்னுடைய அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுக்குமான வாலிபரின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. அவளுக்கு முன்னால் ஒரு குணம் இருந்துச்சு, குணசாலி, உண்மையாகவே அவள் குணசாலி. அவன் சொல்லுகிறான், உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. அதனால அவன் சொல்லுகிறான், இப்பொழுதும் மகளே நீ பயப்படாதே, நீ வேண்டியதெல்லாம் செய்வேன். இதுவரைக்கும் என்ன கொடுத்துக்கிட்டு இருந்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த மனுஷன் ஏதோ சிந்தின கதிரை கொடுத்துக்கிட்டு இருந்தான். அதே வயலில் அவள் ஒரு வேலைக்காரியாக, ஒரு அந்நிய ஸ்திரியாக, அதே வயலில் ஒரு கதிர் பொறுக்கிற ஒரு வேலையை அன்றன்றைக்கு பொறுக்கி சாப்பிட்டு, அன்றன்றைக்கு அடித்து, அன்றன்றைக்கு பிழப்பு நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அவ்வளவுதான். ஆனால் இப்போ அதே வயலில் அதே எஜமான் சொல்லுகிறான், உனக்கு இனி பொறுக்கிற வேலை இல்லை,
அன்றன்றைக்கு நீ தட்டு தடுமாறி அன்றன்றைக்கு சாப்பிட்ற அளவில் நீ பொறுக்கிக்கிட்டு இருக்கிற வேலையில் உனக்கு என்னெல்லாம் வேண்டுமோ அது எல்லாம் உனக்கு கிடைக்கும். நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுங்கன்னு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், ஆண்டவர் இந்த சபைக்கு தீர்க்க தரிசனமான ஒரு செய்தியை இந்த ஆகஸ்ட் மாதம் வைத்திருக்கிறார். நீ இதுவரைக்கும் பொறுக்கிக்கிட்டு தான் இருந்த. இதுவரைக்கும் அந்தன்றைக்குள்ள ஆகாரத்தை நீ காலையில் போய் அந்த வயல்வெளியில் வெயிலில் உட்கார்ந்து பிரயாசப்பட்டு இந்த வேலைக்காரங்க பின்னால் பொறுக்கிக்கிட்டே இருக்கிற வேலை தான் நீ செய்துக்கிட்டு இருந்த. அதை பொறுக்கி அடித்து அதை எடுத்துகிட்டு வந்தால் தான் நீ சாயங்காலம் சாப்பிட முடியும். உனக்கு போதுமானது இல்லை, வெறும் கோதுமை மட்டும்தான் கிடைச்சது. உன்னோட கையில் உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கல. ஏதோ உன்னுடைய பசி ஆறிச்சு, அவ்வளவுதான். உன் வயிறை நீ கழுவுன, அவ்வளவுதான். ஆனால் இனிமேல் நீ கதிர் பொறுக்க போகிறதில்ல, ஏதோ அரை வயிறு கால் வயிறை நீ கழுவ போகிறதில்ல. உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உனக்கு இந்த மாதத்தில் இருந்து கிடைக்கும். உனக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்வேன். ஏன் தெரியுமா? நீ உன்னை ப்ரூவ் பண்ணியிருக்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, உன் முந்தின கோணத்தை பார்க்கலும் உன் பிந்தின கோணம் ரொம்ப உத்தமமானது. நான் சொல்ல அருமையான கர்த்தருடையவர்களே, நமக்கு 2 கோணம் இருக்கிறது. ஒன்று, நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் நம்முடைய மோவாப் தேசத்தில் பாவத்தில் வாழ்ந்த நாட்களிலே நமக்கு ஒரு குணம் இருக்கு, பிறவி குணம். இந்த குணத்தை காட்டிலும் நம்முடைய குணம் ஆண்டவர்கிட்ட வந்த பிறகு, தேவ ராஜ்யத்துக்கு வந்த பிறகு, தேவனுடைய பிள்ளைகளோடு வந்த பிறகு நம்முடைய குணம் மாறி இருக்காங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ வருஷம் விசுவாசிகளாக இருக்காங்க, எத்தனையோ நல்ல நல்ல பிரசங்கிகளாக இருக்கிறாங்க, நல்ல பாஸ்டர்ஸாக இருக்காங்க. ஆனால் புத்தி மட்டும் மாறுறதில்ல. எல்லாமே மாறிடுச்சு. ஒருவேளை ட்ரெஸ்ஸு மாறிடுச்சு, ஒருவேளை என்னெல்லாமோ அவங்க வாழ்க்கையில் மாறிடுச்சு. ஆனால் மாற வேண்டிய புத்தி மாத்திரம் மாறலை. நான் சொல்லுவேன், ஆண்டவருக்கு முன்பதாக எது விலை உள்ளது என்று சொன்னால், நம்முடைய வெளியரங்கமாக நாம் மாற்றிக்கொண்ட சில மாறுதல்கள் அல்ல. நான் அது வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம்தான் தேவன் வந்து விலையேற பெற்றது. மனுஷன் வந்து முகத்தை பார்க்கிறான், வெளியரங்கமான காரியங்களை பார்க்கிறான். ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் என்ன. அவன்தான் புகழப்படுகிறான், அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குணம் உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்துக்கு நாம் விசுவாசிகள் வர வேண்டும். விசுவாசிகளை தேவன் ஏன் ஆசீர்வதிக்கிறதில்லை? நான் சொல்லுவேன், அவர்களுக்கு தேவன் வேண்டியதெல்லாம் கொடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் பார்க்கிறது உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய குணம் என்ன. பாருங்க, 12 பேரை ஆண்டவர் வந்து திராட்சை தோட்டத்தில் வேலைக்காரர்களை கொண்டு வந்தார். அந்த வேலைக்காரங்கெல்லாம் வேலை செய்தாங்க. அந்த பிந்தின வேலைக்காரர்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்தான், மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு பணம் தான் கொடுத்தான். அவங்க வாங்கிக்கிட்டு அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, இந்த 1 மணி நேரம் வேலை செய்தான், நாங்கள் பகலின் கஷ்டத்தை எல்லாம் நாங்கள் அனுபவித்தோம், 2 பேரும் சமமாக்கிட்டீரே என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் தயாளனாக இருக்கிறேன்ப்பா, நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? என்னுடையதை நான் கொடுக்குறான்ப்பா. நான் யாரு? நான் தயாளன். நீ யாரா இருந்திருக்கணும்? நீயும் தயாளனாக இருந்திருந்தா நான் உனக்கு வேற மாதிரி நான் பண்ணியிருப்பேன், நான் உன்னை ஆசீர்வச்சிருப்பேன். நான் உனக்கு அதிகமாக கொடுக்காத காரணம் என்ன தெரியுமா? நீ உழைச்ச, நீ பிரயாசப்பட்ட, பகலெல்லாம் நீ உட்கார்ந்த, நீ வெயில் அனுபவிச்ச. ஆனால் உன் புத்தி சரியில்லையே, உன் புத்தி சரியில்லையே. நான் தயாளனாக இருக்கிறேன், நீ யாரா இருக்கிற? நீ வன்கண்ணனாக இருக்கிற. ஏன் உனக்கு நான் ஒரு பணத்துக்கு மேலே தர முடியலை? இளைய குமாரன் மூத்த குமாரன் எடுத்து பாருங்க. மூத்தவன் வீட்டில் தான் இருந்தான், இளையவன் சீர்கட்டு போய் எல்லாத்தையும் அழித்து நாசமாக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். ஆனால் இந்த மூத்தவனை பாருங்க, இந்த மூத்தவன் கூடவே இருந்தேன்னு சொன்னான், அப்பாவுக்கு ஊழியம் செய்தான், தகப்பனோடு கூட இருந்தான். ஆனால் என்ன அவன் புத்தி என்ன பார்த்தீங்களா? ஒரு மன்னிக்கிற புத்தி இருந்துச்சா அவனுக்கு? அப்பா ஏற்றுக்கொண்டார், அந்த புத்தி இருந்துச்சா?
அதனால் முடிவென்ன? எல்லாவற்றுக்கும் பாத்திரவானாக இருந்தவன் சகல சம்பூரணத்தை அனுபவிக்க வேண்டிய வெளியே நிற்கிறான். வேசிகள்கிட்ட செலவு பண்ண உள்ளே இருக்கிறான். அவனை 2 பேரையும் குழந்தது என்ன? நான் சொல்ல அருமையானவர்களே, அவன் அப்பாவோடு இருக்கிறேன்னு சொல்கிறான், தேவனோடு இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, தேவனோடு நடக்கிறேன்னு சொல்கிறாங்க, தேவனுக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தியில் எந்த மாற்றமும் இல்லை, சுபாவத்தில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு பெந்தேகோஸ்தே உலகம் சீர்கட்டு போன காரணம் என்ன? பெந்தேகோஸ்தே உலக ஜனங்கள் ரட்சிக்கப்படாத காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம போதிக்கிற மாதிரி நம்மளோட குணம் இல்லை, நம்ம போதிக்கிற மாதிரி குணம் கிடையாது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. நம்முடைய குணத்தில் மாறும்போது எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் வாசிங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். தெசலோனிக்கேர் உள்ளவர்களை பார்க்கிலும் இந்த பெரேயா பட்டணத்தார் நல்ல குணசாலிகளாய் மாறினார்கள். தெசலோனிக்கேர் உள்ளவர்கள் நல்ல குணம் இருக்கு, நல்ல விசுவாசம் இருந்துச்சு. ஆனால் அவர்களை காட்டிலும் இந்த பெரேயா பட்டணத்தார் நல்ல குணசாலிகளாய் மாறிட்டாங்க. ஆனால் அந்த எப்படி மாறினாங்கிறது முக்கியம் இல்லை. நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க. அதனால் அவர்கள் அநேகம் எதனால பெரேயா பட்டணத்தார் நல்ல குணசாலிகளாக மாறிட்டாங்க. அதனால் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரும் அநேக புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசித்தார்கள். எப்படியா விசுவாசித்தாங்க? அநேகர் எப்படியா சபைக்கு வந்தாங்க? அநேக கிரேக்கர் எப்படியா வந்தாங்க? கனமுள்ள ஜனங்கள், நல்ல மதிப்புக்குரியவங்க. கனமுள்ள கிரேக்கர்னு சொல்லுகிறது ஞானிகள், நல்ல ஞானத்தை தேடுகிற மக்கள். கிரேக்கர் அதிகமாக ஞானத்தை வாஞ்சிக்கிறவங்க. அவங்கெல்லாம் ஏன் சபைக்கு வந்தாங்க? ஏன் ஞான ஸ்நானம் பெற்றாங்கன்னா இவன் புத்தி மாறிடுச்சு. பெரேயா பட்டணத்தார் விக்கிரகத்தை ஆராதித்தவர்கள். அவங்க விக்கிரகத்தை ஆராதித்த மக்கள் மத்தியில் அவங்களுடைய சுபாவம் மாறிடுச்சு, குணம் மாறிடுச்சு. அவங்க பார்த்தாங்க, எப்படிங்க இந்த ஆள் குணம் மாறிடுச்சு? நேற்றைக்கு வரைக்கும் இந்த புத்தியில் இருந்தான், இவன் இப்படி சண்டைக்காரனாக இருந்தான், இப்படி கோள்காரனாக இருந்தான், இப்படி பொய் சொல்கிறவனாக இருந்தான், இப்படி இருந்தான், இவன் மாறிட்டான. எப்படி மாறினான்? யார் வந்தது தெரியுமா? கனமுள்ள கிரேக்கர்கள் வந்தார்கள். இன்றைக்கு ஆத்ம ரட்சிப்பு எங்கே இருக்குதுன்னா குதியிலையும் கும்மாளத்திலையும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுபாவம் மாறிடுமானா, குணம் மாறிடுமானா அநேகர் சபைக்குள்ளே வருவார்கள், அநேகர் சபைக்குள்ளே வருவார்கள். நான் சொல்லுவேன், அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய சுபாவத்தில் எவ்வளோ மாறிட்டு வர்றோங்கிறது மிக முக்கியம். நம்முடைய குணத்தில் எப்படி மாறுறோம்? இன்னும் பழைய குணங்களே, அந்த சுபாவங்களே நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மை கொண்டு தேவன் ரட்சிக்க வேண்டிய காரியங்கள், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆசீர்வாதம் நிறைவேறாது. தேவன் வேண்டியதெல்லாம் உனக்கு கொடுக்கணுமானா, ஆண்டவரே என்னுடைய சுபாவத்தில் ஒரு மாற்றத்தை தாரும், என்னுடைய சுபாவத்தில், என்னுடைய ஊழியத்தில் மாற்றத்தை உருவாக்கும் என்பதாக என்னுடைய சுபாவங்களிலே மாற்றங்களை தார். முன்னிருந்ததை காட்டிலும் இப்போ நீங்களே யோசித்து பாருங்கள், நான் முன்னால் எப்படி இருந்தேன்? சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன பண்ணுறது, நான் அப்படி தான் இருப்பேன், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அது அப்படி இருக்க வேண்டிதான். ஒரு முறை நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு சம்பவம் நடந்தது, நம்ம சபையில் ஒரு சம்பவம் நடந்தது. நான் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் நான் ஒரு முறை ஒரு பிரசங்கம் பண்ணினேன். என்ன பிரசங்கம் பண்ணேன்னா, உங்கள் கோபத்தை மாற்றுங்க, உங்களுடைய சுபாவத்தை மாற்றுங்க. ஒருவேளை உங்கள் மனைவியை பார்த்து நீங்கள் என்ன சொல்லலான்னு சொன்னால், நான் என் கோபம் உனக்கு தெரியும்ல, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனைவி அட்ஜஸ்ட் பண்ணும், ஏன்னா அவள் கெட்டு தொலைச்சிட்டா, 2 பிள்ளையும் பெற்று தொலைச்சிட்டா, இனி அட்ஜஸ்ட் பண்ணுவா. பட் ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் புத்தியை மாற்றுங்கன்னு பிரசங்கம் பண்ணேன். எனக்கு தெரியாது, மேலே ஒருத்தர் எழும்பிட்டார். அவர் எதுக்கோ எழும்பி போகிறார் நான் நினச்சேன்.
எழும்பி நேராக பக்கத்தில் மனைவி அங்கே இருந்தா, அவளுக்கு எழும்பி வாடி, எழுப்பிட்டு போயிட்டார். எழும்பி வாடி. என்ன நடந்ததுன்னு கேட்டால், காலையில் கோயிலில் வர்றதுக்கு முன்னால் அங்கே சண்டை. அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு, எனக்கு என் கோபம் உனக்கு தெரியும்ல, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இவர் சொல்லிட்டு முந்தின பஸ்ஸில் வந்துட்டார், இந்தம்மா பிந்தின பஸ். இவர் என்ன நினச்சிட்டாரு, அதுக்குள்ளே இவருக்கு ஃபோன் பண்ணி இவரும் உடனே அதை பிரசங்க பீடத்தில் சொல்லி எழுப்பி வேற கோயிலுக்கு போயாச்சு. கோயில் மாறுறது ரொம்ப ஈஸிங்க, புத்தி மாறுறது ரொம்ப கஷ்டம். கோயில் மாற்றிடலாம். அதுவும் ஏசியிலேருந்து வர்றீங்கன்னா ரோஜாப்பூ மாலை போட்டு வரவேற்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. கோயில் மாறிட்டா போதுமா? புத்தி மாற வேண்டாமா? சுபாவம் மாற வேண்டாமா? சுபாவத்தை மாத்துங்க. சுபாவத்தை மாறாம நீ 7 வாட்டி நேசான எடுத்தாலும் பத்தாது, 7 கோயிலுக்கு போனாலும் புத்தி மாறாது. புத்தி மாறினால் ஒழிய உனக்கு வேண்டியதெல்லாம் தேவன் கொடுக்க போறதில்லை. நான் உங்களுக்கு இந்த மாதம் வாக்கு தத்தமாக நான் கொடுத்துட்டு போறதுக்கு நான் விரும்பலை. ஆவியானவர் சொல்றதை நான் சொல்றேன். நம்முடைய சுபாவத்தில் ஒரு மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. வேத வசனங்கள், அதுவும் எதில் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். அதனுடைய முடிவு அவருடைய குணம் மாறிடுச்சு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன், உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுப்பேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. என் அருமையானவர்களே, ஆவியானவர் இந்த கிருபையை நமக்கு தருவாராக. நேரம் ஆயிடுச்சு, நான் இந்த குறிப்பை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எசேக்கியேல் 36:11 சீக்கிரம் வாசிங்க. மனுஷரை மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்களுக்கு நல்ல சீர் உண்டாக பண்ணுவேன். நல்லா கவனிங்க அந்த வார்த்தையை, முந்தின சீரை பார்க்கிலும். முன்னால் உனக்கு ஒரு சீர் இருந்துச்சு, பட் நான் உனக்கு இப்போ நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு நீ திரும்பி வந்திருக்க, உங்களுடைய அடிமைத்தனத்தில் திரும்ப வந்திருக்கிறீங்க. நீங்கள் முன்னாலே இருந்த சீரை பார்க்கிலும் உன்னுடைய சீரை என்ன பண்ணுவேன்? நற்சீர் உண்டாக செய்வேன். அன்றா கவனிங்க, நீங்கள் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக இதை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு இருந்த சீர் கெட்டுப்போச்சு. ஒருவேளை நீங்கள் யோபின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தீர்களானால் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், எனக்கு தேவன் காப்பாற்றி வந்த நாட்களிலே எனக்கு இருந்த சீர் எனக்கு இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு சீர் இருந்துச்சு, அந்த சீரை மனுஷன் இழந்து போயிட்டான். இப்போ அந்த சீரை நினைத்து அழுகிறான். நான் இப்படி இருந்தேனே, என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, அவர் அருளின வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்தேனே, என்னுடைய பாதங்களை எல்லாம் நான் நெய்யினால கழுவினேனே, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு அருமையாக இருந்தது என்பதை அந்த மனிதன் நினைத்து, அவருடைய தீபம் என் தலையின் மேல் இருந்தது, இருளை நான் கடந்தேன், தேவனுடைய ரகசிய செயலெல்லாம் என் வீட்டில் இருந்துச்சு, தேவன் என்னை காப்பாற்றினார், இவைகளெல்லாம் எனக்கு செய்தார், சத்துருக்களெல்லாம் எனக்கு முன்னால் பயந்து எழும்புனாங்க, என் கையில் அதிகாரம் இருந்துச்சு, எல்லாம் எனக்கு இருந்துச்சு, என்னுடைய பாதங்களை நான் நெய்யினாலே கழுவினேன், என்னுடைய நாட்கள் செல்வ நாட்களாக இருந்துச்சு, இந்த சீரெல்லாம் கெட்டு போச்சு. ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய முந்தின சீரை காட்டிலும் நான் உனக்கு அளிக்க போகிற சீர் மேன்மையாயிரும். இந்த 8ஆம் மாதத்தில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசி. ஆண்டவரே, ஒரு காலத்தில் எனக்கு ஒரு சீர் இருந்துச்சு, அந்த சீரை நான் இழந்து போயிட்டேன். பட் 8ஆம் மாதம் ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய சீருக்கு நீ திரும்பி வா. அவர் சொல்லுவார், எசேக்கியேல் ஐ திங்க் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எசேக்கியேல் 16:55 பாருங்க, சீக்கிரம் பாருங்க.
உன் சகோதரி ஆகிய சோதோமும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். சமாரியாவும் அவள் குமாரத்திகளும் தங்கள் முந்தின சீருக்கு திரும்புவார்கள். நீயும் உன் குமாரத்திகளும் உங்கள் முந்தின சீருக்கு திரும்புவீர்கள். இதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் நடந்த ஜாதிகள். எனக்கு இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் திரும்புவீங்க. எந்த சீருக்கு திரும்புவீங்கன்னா, முந்தின சீரை காட்டிலும் இந்த நான் அளிக்கிற நற்சீர் பெரிதாக இருக்கும். நீங்கள் 8ஆம் மாதம் விசுவாசிங்க. உங்கள் சீரில் தேவன் உங்களுக்கு செய்த நன்மையில் நீங்கள் இழந்து போனவைகளை ஆண்டவர் இரட்டிப்பாய் எனக்கு தரப்போகிறார். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை புழுக்களும் பட்சித்த வருஷத்தினுடைய பலனை நான் உனக்கு திரும்ப தருவேன். நான் உனக்கு திரும்ப தருவேன். அந்த வருஷமெல்லாம் உனக்கு பட்சிக்கப்பட்டு போச்சு. அது இழந்துதானே ஆண்டவர் சொல்லலை. உன் பட்சி எல்லாம் பட்சி போப்பா, சரிப்பா, போனது போச்சுப்பா, இனிமேல் திரும்ப நான் தலைக்க பண்ணுறேன்னு சொல்லலை. நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் நான் உனக்கு திரும்ப தருவேன்னு ஆண்டவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அடிமைத்தனத்தில் வாழ்ந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வரும்போது ஏதோ சரி அடிமைப்பட்டீங்க, வேலை செய்தீங்க, இனி உங்களை ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. வெளியே வரும்போது அவங்க அத்தனை வருஷம் வேலை செய்த கூலி பலனை ஆண்டவர் கையில் கொடுத்து அனுப்பினார். வெளியே போ, உன்னை இத்தனை வருஷம் அடிமைத்தனம் வாங்கினா, உன்னை கூலி கொடுக்காம வேலை வாங்கினா, அத்தனை கூலியை வாங்கி கையில் கொடுத்து ஆண்டவர் அனுப்பினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த 8ஆம் மாதம் விசுவாசியுங்கள். கர்த்தர் எனக்கு முந்தின சீரை காட்டிலும் எனக்கு நல்ல சீரை இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் உண்டாக்குவார். கடைசியாக ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை பெரிதாய். முன்னால் மகிமை இருந்துச்சு. அது எதனால் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளியினாலயம் பொன்னினாலயம். ஆண்டவர் சொன்னார், வெள்ளி என்னுடையது, பொன் என்னுடையது. அந்த முந்தின ஆலயம் சாலமோனுடைய ஆலயத்துக்கு ஒரு பெரிய மகிமை இருந்துச்சு. என்ன மகிமைன்னா, வெள்ளியினால பொன்னினால அது என்னுடையதுப்பா. ஆனால் நான் உனக்கு வெள்ளியினால பொன்னினால ஒரு மகிமையை நான் உண்டாக்க போகிறதில்ல. இந்த ஆலயத்தினுடைய மகிமை உனக்கு பெரிதாக இருக்கும். ஆலயம் நம்மே எடுத்துக்கொள்ளலாமே, நாமே கர்த்தருடைய ஆலயம். நமக்கு முன்னால் ஒருவேளை வெள்ளியினால் பொன்னினால் நம்முடைய ஆஸ்தியினால் நம்முடைய அதிகாரத்தினால் எத்தனையோ மகிமைகள் நமக்கு இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மகிமையை காட்டிலும் நான் இப்போ உனக்கு செய்ய போகிற மகிமை பெரிதாக இருக்கும். இந்த மகிமை எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, அதில் கீழே எழுதியிருக்கு, இந்த ஆலயத்தில் முன்னாலே பொன் இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு. பட் நான் மகிமைப்படுத்த போகிற ஆலயத்தில் பொன் இல்லை, வெள்ளி இல்லை. இது மரத்தில் மலையில் போய் மரத்தை வெட்டி கொண்டு வந்து நீங்கள் கட்டுகிற ஒரு சாதாரண ஆலயம், ஒரு சின்ன ஒரு ஆலயம். ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ளே என்ன கட்டளையிட போகிறேன்னு சொன்னால், என்னுடைய சமாதானத்தை நான் கட்டளையிட போகிறேன். இந்த சமாதானத்தினாலே உன்னுடைய மகிமை பெரிதாக இருக்கும். அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு ஒன்றை கட்டளையிட போகிறீர். உம்முடைய சமாதானத்தை கட்டளையிட்டு எங்களை மகிமைப்படுத்த போகிறீர். எங்கள் புத்தி கெட்டாத ஒரு சமாதானத்தை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இன்றைக்கு உலகத்திலே சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஜனங்களுடைய காயங்களை ஆசாரியர்கள் மேல் பூச்சாய் குணமாக்குறார்கள் என்று எரேமியா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஜனங்களுக்கு உள்ளே காயம், உள்ளே வேதனை, இருதயத்திலே வேதனை. ஆனால் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி காயங்களை குணமாக்காமல் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குறார்கள், மேலே பூசி விட்டுறாங்க. ஆனால் ஆண்டவர் அதனால அவங்க வேதனையும் காரியங்களாக இருக்கிறார்கள்.
ஆனால் இந்த மாதத்திலே ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், உன் காயத்தை நான் மேற்பூச்சா குணமாக்குறதில்ல, உன் காயத்தை கட்டி உன் காயத்தை குணமாக்கி உன் காயத்தினுடைய பாரத்தெல்லாம் விலக்கி நான் சொல்லுவேன், இந்த காயத்தை விலக்கி உனக்கு சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன், அதனாலே உன்னுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதனால் தான் யோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உன்னுடைய கூடாரத்தை சமாதானத்தோடு இருக்க காண்பாய், அதை விசாரிக்கும் போது நீ குறைவை காணவே மாட்டாய். உன்னுடைய கூடாரம், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று ஏசாயா 32:18 வாக்கு பண்ணின தேவன். நான் சொல்லுவேன், இந்த நாட்களிலே ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவாராக. நம்ம எல்லார் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளுன்னு தெரியாது, நீங்கள் கர்த்தருடைய வசனத்துக்கு இந்த 8வது மாதம் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே, நான் ஒரு அர்ப்பணத்துக்குள்ளே நான் வருகிறேன். உம்முடைய வசனம் என் வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறதோ அதை நான் செய்வேன். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இதுவரைக்கும் வைத்திருந்த, எனக்காக நீர் வைத்திருந்த அந்த ரசத்தை, அந்த மேன்மையை நான் அனுபவிக்க செய்யும். ஆண்டவரே, முன்னிருந்ததை பார்க்கிலும் நான் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை, என்னுடைய பகைகளை மறந்து, என்னுடைய விரோதங்களை மறந்து, என்னுடைய கசப்புகளை மறந்து நான் இரட்டித்தனையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். என்னுடைய குணத்தை மாற்றி, என்னுடைய குணத்திலே ஒரு துர்க்குணத்திலே ஒரு விடுதலையை தந்து, என் குண சுபாவங்களை மாற்றி வேண்டியதையெல்லாம் அனுபவிக்க ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இழந்து போன நற்சீர்கள் ஆண்டவரே, அவைகளையெல்லாம் நீர் என்னை விட்டு விலக்கி, ஒரு காலத்தில் என்னை பற்றி, என் சுபாவத்தை பற்றி நானே திருப்தி அடைந்த, நானே ஒரு சன்மார்க்கனாய் என்னுடைய நீதியை நானே பாராட்டி கொண்ட நிலைமைகளை விட்டுவிட்டு ஆண்டவரே, என் முந்தின சீரை காட்டிலும் என் நற்சீரை பொருந்த பண்ணுகிற உம்முடைய சீரை அனுபவிக்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, என்னை நீர் மகிமைப்படுத்தும். என் தனி வாழ்க்கையிலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய குடும்பத்திலே நான் காண வேண்டிய சமாதானத்தை நீர் கட்டளையிட்டு ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய மகிமை வெளிப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்கள், ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன்.